வணக்கம். என் பேர் புல்டன் ஜெசின். இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, மீனவர்களின் குமுறல், தூத்துக்குடி பரவலாக அதிகமான எண்ணிக்கையில் பயன்பட்டு வரும் கடல் தொழிலை நம்பி பாரம்பரிய மீனவர்கள், தூத்துக்குடி வாழ் பரதகுல மீனவர்கள், இவர்களுடைய தொழிலை அழிக்கும் நோக்கத்தோடு அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. 8 வருட காலமாகவே இந்த தொழிலை சிறிது சிறிதாக முடக்கி இன்று 90% தொழிலை முடக்கி விட்டது தமிழ்நாடு அரசாங்கம். குறிப்பு என்னவென்று கேட்டால், நமது ரோஜ் பீச் அருகில் இருக்கும் கடற்கரை, இனிகோ நகர் மற்றும் சந்திராயப்பர் கடற்கரை, விசைப்படகு சங்கம் மற்றும் தொடர்ந்து இருக்கிற இந்த சைடு சிந்தாத்திரமாத படகு, அடுத்தது திரேஸ்வரம் படகு, எல்லாமே பார்த்தீங்கன்னா கடலை நம்பி, கடலை சார்ந்து தான் அவங்களுடைய வருமானம், சாப்பாடு. கடலுக்கு போயிட்டு வந்தாதான் அவங்களோட உயிருடைய மதிப்பு. வரலைன்னா ஒரு நாள் அழுகையோடு அவங்களுடைய வாழ்க்கை தரமே மாறிடும். இது கேள்விக்குறியாகவே இருக்குது. மீனவர்களுடைய வாழ்க்கை கடல் தொழிலை நம்பி பயணம் பண்ணுறாங்க, கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதுக்காக எந்த சலுகையும் எந்த கவர்மெண்ட் எடுக்கலை. இப்போ இந்த குறிப்பில் நான் என்ன சொல்ல வரேன்னா, NTPL பவர் பிளான்ல இருந்து, NCL இருந்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆசை கடலில் கலந்து மாசுபட்டுக்கிட்டே இருந்துச்சு. இடைக்காலத்தில் 4000 ரூபா கிடைக்க வேண்டியத கடல் வருமானம் 2000 ஆச்சு. இப்போ 1000 ரூபா உழைக்கிறது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. இதனால அந்த NTPL இருந்து அதிகமான ஒரு மாசுகளை அந்த சாம்பலை தண்ணியில் கலக்குறாங்க. இது பெரும்பாலாருக்கு தெரியும். பெரும்பாலான கை நீட்டி காசு வாங்கிட்டு அதை சில ஆளுக்கு கண்டுகொள்ளாமல் இருக்காங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாடு அரசுக்கு மாவட்ட ஆட்சியர் நான் கொடுத்துருக்க மனு, அது மண்டை பிடிச்சதில்லை. தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வேண்டுகோள், மீனவ சமுதாயம் ஓட்டுக்கு மட்டும் பயன்படுத்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை முழுவதுமே கடலை நம்பி தான். அந்த கடல் தாய் மடியில தான் அந்த மீனவ மக்கள் வாழ்றாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சுறாங்க. உடனே ஆய்வுக்குழு ரெடி பண்ணி அந்த சீற்றத்தில் உள்ளத அந்த மாசுகளை கட்டுப்படுத்தி உடனடியாக மீனவர்களுக்கு நல்வாழ்வு வாழ்றதுக்கு வழிவகை செய்ய. நன்றி, வணக்கம்.